இப்படி ஃபுல்லாக இருக்கிற பிளேட் இப்படி சுத்தமாக காலியாகணுமா? அதுக்கு நான் சொல்கிற மாதிரி லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள். சூரியவம்சமில் வர மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் வெறும் இட்லி மட்டும் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தாளித்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ லன்ச் டைம்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம், அப்புறம் நறுக்குனா பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகணும். அது கூடவே இந்த வெங்காயம் வந்து நம்ம தனியாக சாப்பிடும்போது அந்த உப்பு டேஸ்ட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி இல்லைன்னா சின்ன தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க அந்த வாசனை போகிறதுக்கு மட்டும். பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. அதே டைமில் இந்த தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி மூடி வச்சுருங்க. கருவேப்பிலை எதுக்காக போட்டோன்னா ஃபஸ்ட்டு போட்டோன்னா ஒரு மாதிரி எண்ணெயில் பொரிஞ்சிரும். பட் இந்த ஸ்டேஜில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் லெஃப்ட் ஓவர் இட்லியை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர், அதுக்கப்புறம் வந்து மல்லி, இது ரெண்டையும் ஆட் பண்ணி வதக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான இட்லி உப்புமா ரெடி.